வணக்கம். அப்பா எங்கே என்று கேள், பிரச்சனைகளை மடைமாற்று, பொய் அவதூறு பேசி பித்தலாட்டம் செய். அன்பு உறவுகளே, இந்த தலைப்பு தான் நம்ம பேச போறோம். நேற்றைக்கு அசெம்பிளியில முதல்வர் விஜய் அவர்கள் எதிர்க்கட்சிகளுடைய அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்றங்கிற பேர்ல ஒரு உரையாற்றினதை பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு கேவலமான உரை இதுவரையிலும் தமிழ்நாடு அசெம்பிளி வரலாற்றிலே நடந்ததே கிடையாது. எத்தனையோ முதலமைச்சரை பார்த்துருக்குறோம், எவ்வளவு உரைகள் எல்லாம் கேட்டிருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு மட்டமான, ரொம்ப கீழ்த்தரமான, அதாவது அந்த தகுதிக்கு ரொம்ப ரொம்ப எவ்வளவு கீழே போக முடியுமோ அந்த அளவுக்கு கீழே போய் ஆற்றின உரைனா அது இந்த உரையை தான் சொல்லலாம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, விஜய்க்கு தான் நடிகன் தான், இன்னும் நடிகன்ல இருந்து நம்ம ஒரு பதவி உயர்வு பெற்று ஒரு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னும் வரல. அந்த லெவலுக்கு அவர் தன்னையே உயர்த்திக்கல. இன்னமும் தான் ஒரு நடிகன், யாரோ ஒரு எழுதி கொடுக்குற ஒரு வசனத்தை பேசி அவங்க என்ன ஆக்ஷன் எழுதிருக்காங்களோ அந்த ஆக்ஷன், அந்த கை காட்டுறது உட்பட அந்த மாதிரி தான் இருக்கணும்னு விரும்புறாரு ஒழிய, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களே, நம்ம அதுக்கேற்ப கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணணுமே, கொஞ்சம் நம்ம தரத்தை உயர்த்திக்கணும், நம்ம முதல்வர் தான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு கிஞ்சித்தேனும் இல்லாத ஒரு மட்டமான தற்குறித்தனமான ஒரு ஆள் தான் நம்ம இன்னைக்கு முதல்வர் சீட்ல இருக்காருங்கிறது நமக்கு உண்மையிலே உள்ளபடியே மிக வேதனையான ஒரு விஷயமா தான் நம்ம இதை பார்க்கிறோம். சரி, இப்ப இதுல இந்த அப்பா எங்கே என்று கேட்பதன் மூலமாக இவர் என்ன சொல்ல வராருன்னா, அதாவது இந்த மாதிரி, அதாவது ஸ்டாலின் தோத்து போனதை இவர் நக்கல் பண்றாராம். இவரை தேர்ந்தெடுத்து மக்கள் அவரை தோற்கடிச்சிட்டாங்களா, அதனால அப்பா எங்கேன்னு கேட்கிறாரு. இவருக்கு உண்மையிலே அறிவு இருக்கா, இல்ல இவருக்கு கொஞ்சமாவது மெச்சூரிட்டி, ஒரு மெக்னானிமிட்டி இருந்தா, இல்ல அந்த நம்ம பெருந்தன்மன் சொல்ற அது இருக்குதா? சரி, இப்ப நீங்க அப்பான்னு இன்னைக்கு கேள்வி கேட்ட நீங்க எதுக்கு போய் ஸ்டாலின் அன்னைக்கு போய் பாத்தீங்க? அன்னைக்கு ஸ்டாலினையும் சரி, இல்ல உதயநிதியும் எதுக்கு போய் பாத்தீங்க? அதான் இப்ப அவர் அப்பா எங்கன்னு இன்னைக்கு கேட்கறது தெரிஞ்ச உங்களுக்கு அன்னைக்கு ஏன் போனீங்க? அப்ப அன்னைக்கு போனதெல்லாம் சும்மா நடிப்பா, வேணும்னு பண்ற ஒரு வேலையா? இந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ள, ஒரு அகங்காரம் பிடித்த, கொஞ்சத்துக்கும் மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு ஆசாமியை நம்ம முதல்வராக பேசணுங்கிறது மிக மிக ஒரு கேவலமான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம். இது ஓட்டு போட்ட மக்களுக்கும் இவர் ஜஸ்டிஃபை பண்றது கிடையாது. ஓட்டு போடாத 65% மக்களுக்குமே இவர் தான் முதல்வர்ங்கிறத அவரு தான் முதல்வர் இல்ல, தான் இன்னும் நடிகன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து அவர் ரீஇன்போர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காருங்கிறது தான் இந்த ஒரு அவருடைய இந்த கூற்றுல இருந்து நமக்கு தெரிய வருது. அதெல்லாம வெறுமனே உங்க அப்பா என்னன்னு கேட்பாராம், கூடவே அது ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணுவாராம், அதையும் இந்த சபாநாயகர் ஒத்துக்குவாராம். இதெல்லாமே இது ஒரு அசம்பிளியா, இல்ல இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா, இவங்க எல்லாம் எம்எல்ஏக்களா, இல்ல இவங்க எல்லாமே நடிகர்களா, ஒரு ஷூட்டிங்ல பங்கேற்கிற நடிகர்களா அப்படின்னு கூட நமக்கு தெரியல. இது ரொம்ப ஒரு அசிங்கமான, அவகனமரமான, தமிழ்நாட்டு மக்களுக்கே அவங்களே கேவலப்படுத்துற ஒரு செயலா தான் பார்க்கிறோம். சரி, எதுக்காக இந்த மாதிரி இவர் இந்த மாதிரி பண்ணார் அப்படிங்கிறது இதுல 2 அப்ஜெக்டிவ் இருக்கு. ஒண்ணு எம்கேஎஸ் கேவலப்படுத்தணும், டிஎம்கே கேவலப்படுத்தணுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது மிக முக்கியமான, அதை விட மிக முக்கியமான அப்ஜெக்டிவ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், மக்கள் பேசி கொண்டிருக்கிற பிரச்சனைகள், அல்லது மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் என்று எதிர்கட்சிகளும் விமர்சகர்களும் தொடர்ந்து வைக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை மடைமாற்றுவதற்கும், இவைகளிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திரும்புவதற்கு தான் இந்த மாதிரியான ஒரு சொல்லாடலை பயன்படுத்துறாருங்கிறத பாக்குறோம். இதே சொல்லாடல் தான் இவரு திருச்சியிலும் பயன்படுத்தினாருங்கிறத பாக்குறோம். சோ இப்ப இவருக்கு என்னன்னா, இவருக்கு நிர்வாக திறமை சுத்தமா கிடையாது, நிர்வாகம் சீரோவா இருக்கு, அதிகாரிகளை வேலை வாங்குற துப்பு சூடு சொரணை எதுவுமே கிடையாது, திறமையும் கிடையாது. அப்ப நம்ம எப்படி பண்ணணும், எப்படி ஓட்டணும் கதைய? ரீல்ஸ் ஆட்சி, எப்படி ரீல்ஸை வச்சு நம்ம ஆட்சிக்கு வந்தோமோ அதே மாதிரி ரீல்ஸை வச்சே நிர்வாகம் பண்ணலாம். மக்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா அது திமுக மேல பாதி திருப்பலாம், இல்லாட்டி அதுல இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி அதை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரியான ட்ரிவியா சொல்றோம் இல்லையா, சில்லறைத்தனமான பிரச்சனைகள், இதெல்லாமே உங்க அப்பா எங்கன்னு கேட்கறது சில்லறைகளையும் சில்லறை, கடைஞ்செடுத்த சில்லறை தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக இந்த மாதிரி ட்ரிவியா அல்லது சில்லறைத்தனமான விஷயங்களில் மக்கள் கவனத்தை திசை திருப்புவதன் மூலமாக ஊடகத்துல இந்த மாதிரியான ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி நீங்க இதை பேசுங்க, ரியலான மக்கள் பிரச்சனைகளை பேசாதீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மடைமாற்றும் முயற்சியா தான் இதை நம்ம பாக்குறோம். ஸோ இந்த 2 அப்ஜெக்டிவ் தான். ஒண்ணு எம்கேஎஸ் நக்கல் பண்ணோம், ரெண்டாவது மக்கள் பேசுகிற பிரச்சனைகள் அவங்கள மடைமாற்றி வேற ஒரு பிரச்சனைக்கு கொண்டு போகணுங்கிறது 2வது இஷ்யூ. சரி, இப்ப இப்படி இருக்கிறவர் இந்த மடைமாற்றத்துல என்னென்ன விஷயங்கள் மடைமாற்றப்படுது பாருங்க. தொடர்ந்து தினமும் ஒரு கிரைம், காலையில எழுந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு கிரைம் நியூஸ் தான் நமக்கு கண்ணுல படுது. நீங்க செய்தித்தாள்களையும் ஊடகங்களையும் நீங்க பரட்டி பாத்தீங்கன்னா, தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பாலியல் பெண்ணுக்கு, இல்ல சிறுமிகளுக்கு, இல்ல குழந்தைகளுக்கு பாலியல் வன்புணர்வு அல்லது பாலியல் தொல்லை கொடுத்த நியூஸ் ஒண்ணு வருது. இன்னொன்னு, எங்கேயாவது கரண்ட் இல்லைன்னா அதுக்காக மக்கள் வெளியில போராடுற அந்த போராட்டமும் வருது. மூணாவது தாவேகா கட்சிக்காரர்களே ஈடுபடுற குற்ற செயல்கள், அது ராபரியா இருக்கலாம், அது திருட்டாக்கலாம், இல்ல
ஏமாத்தா இருக்கலாம், இன்னொருங்கள்ட்ட பணத்தை வாங்கி அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி ஏமாத்துற ஒரு விஷயமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இது எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியில விவாதிக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். மக்கள் மட்டும் கிடையாது, எதிர்கட்சிகளும் சரி, நடுநிலை ஊடகவியலாளர்களும் சரி, இதை தொடர்ந்து இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இப்ப இதை பற்றி கேள்வி எழுப்பும் போது எதிர்கட்சி தலைவரும் எதிர்கட்சியில உள்ள எம்எல்ஏக்களும் தொடர்ந்து இதை பத்தி தான் அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்கிறத பாக்குறோம். இதற்கான எந்த பதிலையும் தராமல், இதற்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து அதுக்கு ரிப்ளை எல்லாம் பண்ணாம, உதயநிதி ஸ்டாலின் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. அசம்பிளில அந்த கேள்வியை பற்றி கண்டுக்கவே இல்லை. அதுக்கு வேலை இந்த மாதிரியான ஒரு வெட்டி பேச்சு, வெட்டி பந்தா, முதிர்ச்சியற்ற கீழ்த்தரமான பேச்சை பேசுவதன் மூலமாக இந்த மாதிரியான ஒரு மடைமாற்றம் நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துட்டு இருக்குங்கிறத பாக்குறோம். சரி, அப்படியே இவர் பேசுனதுல ஏதாவது உண்மை இருக்குன்னா நம்ம ஒன்னொன்ன பத்தியுமே தனித்தனி வீடியோ போட்டாதான் இவரை தோல் வைக்க முடியும். இப்ப நம்ம பொதுவாக இந்த வீடியோல நம்ம என்ன சொல்ல முயற்சிக்கிறோம்னா, இப்ப இவர் அந்த ரிப்ளைங்கிற பேர்ல பேசினா பாருங்க, அதுல ஒண்ணு கூட அதாவது உண்மை கிடையாது. உண்மைக்கு மாறான, உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் தான் அதாவது நம்ம அசம்பிளியில தான் உண்மைக்கு புறம்பான சொல்லுவோம். இங்க நம்ம பொய் அவதூறு பித்தலாட்டம்னே சொல்லலாம். அந்த மாதிரிதான் இருக்கு. அவர் ரிப்ளைல பாத்தீங்கன்னா எல்லாமே, அதாவது சட்டம் ஒழுங்கை பத்தி அவர் பேசினதா இருக்கட்டும், இல்ல கிரைமை பத்தி அவர் பேசினதா இருக்கட்டும், இல்ல விவசாயிகள் போராட்டத்தை பத்தி, எல்லாத்தையும் பத்தி அவர் பேசுறா, நம்ம தனித்தனியா டீல் பண்ணுவோம். ஆனா இப்ப இந்த காணொலியில நமக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, இவர் அந்த பதில் என்ற பெயரில் கொடுத்த அனைத்தும் உண்மைக்கு புறம்பானதுதான் அவர் சொல்லியிருக்காரு. அது அந்த எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையா இருக்கட்டும், டெய்லி பவர் கட் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல விவசாயிகள் பிரச்சனையா இருக்கு, இதுல எல்லாத்துலயுமே ஜென்யூனான ரிப்ளை அவர் கொடுக்கல. சந்தி சிரிக்கிற சட்டம் ஒழுங்கை பற்றி அவர் அதை அட்ரஸ் பண்ணவே இல்லை. இதெல்லாமே திமுகவால் தான் இது நடக்குது. தொடர்ந்து திமுக மேல ஒண்ணு படி போடுறாரு. இல்லாட்டி என்ன பண்றாருன்னா, திமுக இல்ல போன ஆட்சி இல்ல இதுக்கு முன்னே இருந்த சிஸ்டத்துல உள்ள பிரச்சனை, அதனால்தான் இவரால் ஒன்றும் பண்ண முடியலங்கிற மாதிரி, அதாவது பிரச்சனைகளை அடுத்தவங்கள்ட்ட தள்ளி விடுறது, ரெஸ்பான்சிபிலிட்டியா அவங்கள்ட்ட தள்ளி விடுறது, பெருமை மட்டும் இவர் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி இவர் பேசி சமாளிச்சார் அப்படிங்கிறத பாக்குறோம். இது எந்த வகையிலுமே ஒரு முதலமைச்சர் தரக்கூடிய ஒரு பதில் இது கிடையாது. இதுக்கு பதிலா பேசாம பருத்தி கொட்டை குடம்லயே இருக்கலாம்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி இவர் பதில் சொல்லாமே இருந்திருக்கலாம். அதே மாதிரி இவர் பதில் சொன்ன போது எதிர்கட்சிகளும் இல்லை, அவங்க இன்றைய அலுவல் முடிஞ்சதுன்னு சொல்லிடுறாரு, அதனால இவங்க எல்லாம் போயிடுறாங்க. போன பிறகு இவர் பதில் சொல்றங்கிற பேர்ல ஆளு இல்லாத டீ கடைக்கு டீ ஆத்துற கணக்குல இவர் பாட்டே பேசுறாரு. பார்த்தா அங்க எதிர்கட்சிகளே இல்லை. இவங்க கட்சிகளுக்கு மகிழ்ச்சி விட்டவங்க, அவங்க கைதாட்டவங்க தான் இவர் இந்த மாதிரியான ஒரு பேச்சை பேசினார் அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக முதல்வர் தகுதிக்கு இவர் லாயக்கே இல்லாதவராக தான் இவருடைய செயல்பாடுகள் இருக்கு. இதை நம்ம தொடர்ந்து பேசிதான் ஆகணும். இதை நம்ம ஏதோ இதை கண்டும் காணாமலாம் இருக்க முடியாது. மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா மக்களுக்கு கொடுத்த புராமிசை நிறைவேற்று, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கவனி. அதுக்கெல்லாம் 4 மாசம் எல்லாம் தர முடியாது. ஏன் அரசியல் பண்றதுக்கு அடுத்தவங்களை குதிரை பேரம் நடத்தி, அடுத்த கட்சிக்காரங்களை காசு குதிரை பேரம் நடத்தி அவங்களெல்லாம் உங்க கட்சிக்கு ஆதரவு அளிக்க சொல்லி அங்க போறீங்க சோஃபா அனுப்புறதுக்கெல்லாம் தந்திரம் தெரியுது, புத்தி இருக்கு, அதுக்கெல்லாம் அறிவு இருக்கு, அதுக்கெல்லாம் தெரியுது அரசியல். சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துறதுக்கும், கிரைம் ரேட்டை கட்டுப்படுத்துறதுக்கும், பவர் கட்டை சால்வ் பண்றதுக்கும் புத்தி இல்லையா? அதுக்கு உங்களுக்கு 4 மாசம் உங்களுக்கு வேணுமா? அதெல்லாம் 4 மாசம் எல்லாம் தர முடியாது. உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளும் தொடர்ந்து நீங்கள் தோல்விக்கப்படுவீர்கள். நீங்க இந்த மாதிரி மடைமாற்றம் பண்ணி அப்பா எங்க, ஆயா எங்க, தாத்தா எங்கன்னெல்லாம் கேட்காதீங்க. அதே கேள்வி உங்களுக்கு திரும்பி அடிக்கிறத நம்ம பாக்குறோம். உங்க பசங்க 2 பேரும் அப்பா எங்கன்னு கேட்கறது, உங்க மனைவி என் கணவர் எங்கன்னு கேட்கறது, உங்க அப்பாவே என் மகன் கேட்கறது, அந்த நாட்டம் எல்லாம் எடுத்து அதெல்லாம் சோசியல் மீடியாவில பரப்பிக்கிட்டு இருக்கு. அதனால நீங்க உங்களால நிர்வாகம் பண்றதுக்கு வழியை பாருங்க. இந்த மடைமாற்ற டெக்னிக் எல்லாம் பழைய டெக்னிக். அதுக்கு அவங்க பாதி பேர் அதுக்கு பதில் கொடுப்பாங்க, மீதி பேர் உங்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து தோல் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற கருத்தாகும். அடுத்த அமர்வுல வேற விடயங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.